நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். பாசி பருப்பு பாயாசம் இது வந்து 150 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம பாசி பருப்பு எடுத்துக்கிறோம். இதை வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வாசம் வரணும். அப்போ தான் வந்து அந்த பாயாசத்தினோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும். இதை வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது ட்ரிங்கிங் வாட்டர் தான். இதுக்கு வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறோம். இதை வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது வந்து நல்லா ஒரு கரண்டியில் இந்த மாதிரி குழச்சி விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு கொஞ்சமாக வெல்லத்தில் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வடிச்சிட்டு பாயாசத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 200 ml அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கடையில் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். அதாவது முந்திரி திராட்சை தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு சிலருக்கு பச்சை கற்பூரம் பிடிக்குன்னா பச்சை கற்பூரம் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பச்சை கற்பூரம் ஆட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். இந்தளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். நல்லா வாசனையாக இருக்கும். இதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிடுங்க. நம்ம பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து ஒரு 3 ஏலக்காய் அளவுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு நெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதுவே போதும். இப்போது நெய் நல்லா உருகிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு 20 முந்திரி எடுத்துருக்கோம். நல்லா பொன்னிறாகட்டும். திராட்சை ஒரு 15. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸை. பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.